மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் மனுவாக பெற்று அப்படி பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே 55,000 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அதில் முதல் கட்டமாக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் கல்லை மாநகரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக இன்றைய காலை ரிஷிவந்தியம் தொகுதியிலே 7,000 நபர்களுக்கும் அதைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை இப்பொழுது கள்ளக்குறிச்சியில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இங்கு சற்று ஏறத்தாழ 5,000 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கின்றார்கள். திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்கின்றதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு கிராமத்திலும் கட்சி பாகுபாடுமின்றி யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு தேவைகள் நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் அவை 100% நிறைவேற்றி தரப்படும். அதே நேரம் நீங்கள் கொடுக்கின்ற மனுக்கள் தகுதி இல்லை என்றால் உங்களுக்கு அதற்கான விளக்கம் கொடுக்கப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதே ஊரிலே மேடையில் அறிவித்தார். சொன்னதை செய்கின்ற முதலமைச்சர், சொன்னதை நடத்தி காட்டுகின்ற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் இவர்களுடைய சீரிய முயற்சியினால் இன்றைய தினம் மாவட்டம் முழுவதும் சற்று ஏறத்தாழ 80% பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் அது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இங்க வந்து நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் வந்திருக்கிறீங்க. இந்த மாவட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற மொத்த பணிகள், நடைபெற்ற வேலைகள் என்னென்ன செய்திருக்கின்றார்களோ அன்றைய ஆட்சியாளர்கள் அரசு திட்டங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த 2.5 ஆண்டு காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் பொறுப்பு அமைச்சர் அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார் என்ற பட்டியலை ஒப்பிட்டு பார்த்தால் நீங்கள் உங்கள் பத்திரிகையில் செய்தியாக வெளியிட்டால் உண்மையாலே நாங்கள் சந்தோஷப்படுவோம். காரணம் என்னவென்றால் ஏதோ திராவிட மாடல் ஆட்சியில் என்ன நடந்தது என்று கேட்கின்றார்கள். அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து தேவையானதை தீர்ப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்னொரு உதாரணத்தை இந்த நேரத்தில் சொல்லக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். பெரும் வசதி மிக்கவர்கள், தகுதி உள்ள பெரிய தகுதியானவர்கள், செல்வந்தர்கள் மட்டுமே ஆட்சியில் அமர முடியும், உள்ளாட்சியில் அமர முடியும் என்கின்ற நிலையெல்லாம் மாற்றி இதே இந்த இடத்திலே தான் 10 ஆண்டு காலத்திற்கு முன்பு ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே மாண்புமிகு அண்ணன் ஐயா பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே உரையாற்றினார். அண்ணன் உதயசூரியன் கூட இங்கே இருந்தார். அன்றைய தினம் நான் ஒன்றிய செயலாளர், நான் இன்று சட்டமன்ற பேரவை உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் என்றால் நான் சாதாரண கிராமத்தில் ஒரு 700-800 வாக்குகள் உள்ள கிராமத்தில் பிறந்த என்னை இந்த இடத்தில் உட்கார வைத்ததுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதே போல் இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள் புவனேஸ்வரி பெருமாள். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு சாதாரண சத்துணவு பொறுப்பாளர். ஒரு மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக வர முடியும் என்றால் அது திராவிட மாடல் ஆட்சியால் மட்டும்தான் உதாரணம். அதற்கு உதாரணம் இங்கே அமர்ந்திருக்கின்ற புவனேஸ்வரி பெருமாள் அவர்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற வீராசாமி அவர்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற தியாகதுர்கம் பெருந்தலைவர் தாமோதரன் போன்றவர்களாம் தகுதி உள்ளவர்கள், உழைப்பாளிகள், நியாயமானவர்களை மட்டுமே உள்ளாட்சியில் அமர வைக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த இயக்கத்தில் வந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களா, மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களா என்றெல்லாம் பார்க்கவில்லை. இங்கே வந்திருப்பவர்கள் யாரெல்லாம் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற மனு நியாயமானது, முறையானது, தகுதியானவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் கேட்ட அத்தனை கோரிக்கையும் இன்னைக்கு செய்து கொடுக்கின்றார் மாவட்ட அமைச்சர் அவர்களும் இங்கே வந்திருக்கிற ஆட்சித் தலைவர் என்றால் இதற்கு வேற என்ன உதாரணம் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட இந்த திராவிட ஆட்சியில இந்த குறிப்பாக சிலவற்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இந்த தியாகதுர்கம் பேரூராட்சியில் நீண்ட காலமாக ஒரு டிராபிக் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. இதற்கு முன்பு நிறைய எம்எல்ஏக்கள், நிறைய அமைச்சர்கள், எத்தனையோ ஆட்சிகள், ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் இன்றைய திராவிட மாடல் ஆட்சியில் தியாகதுர்கத்தில் 15 கோடி ரூபாய் ஒரு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த இடத்துல ஏற்கனவே தரணி சுகர்ஸ் இருக்கும் போது சரி, இல்ல மற்ற போக்குவரத்து சரி, இந்த சின்ன பாதை தான் இருக்குது. சற்று ஏறத்தாழ 15 நபர்களுக்கு மேல் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த ஆக்சிடென்ட், இந்த கார்னர்ல. அதற்கு கிடைத்த பரிசுதான் இந்த புறவழிச்சாலை. அதே போல் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய தமிழகத்தில் 5 மாதிரி பள்ளிகள், எலைட் ஸ்கூல் எனப்படுகின்ற 55 கோடி ரூபாய் ஒரு பள்ளிக்கான கட்டட தொகை. அந்த 55 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு ஒரு தமிழகத்தில் 5 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. அந்த 5 மாவட்டங்கள் மீண்டும் நிதி பற்றாக்குறையின் காரணமாக 3ஆக குறைக்கப்படுகிறது. அதில் திருவண்ணாமலையில் கூட வந்த பள்ளிக்கூடத்தை கூட கேன்சல் பண்ணிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு முன்னுரிமை கொடுங்க, அதுக்கு இந்த வருஷம் கட்டியாக வேண்டும் என்று ஒரு பள்ளிக்கூடத்தை மாடல் ஸ்கூல்ல ஒதுக்கி அதுவும் தியாகதுர்கத்துக்கு ஒன்றியத்தில் உள்ள நாகலூரிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அமர்ந்திருக்க அமைச்சர் திராவிட மாடல் அரசு. அதே போல் பார்த்தீர்கள் என்றால் அதேபோல் விருகாவூர் மேம்பாலம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீண்ட கால கோரிக்கை. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருந்து ஸ்கூலுக்கு சித்தலூர் திருவிழாவுக்கு போனா
பல மாதங்கள் பல தடவை அந்த சீசன்ல தண்ணி வந்துச்சுன்னா தாண்டி போக முடியாத சூழல் தான் இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நான் கிராமத்திலிருந்து வெளியே வருகின்ற அந்த விருகாவூர் ஆத்து பாலமானது வருடத்தில் 20 to 25 நாட்கள் தொடர்ந்து தண்ணி, அவர் உதயசூரியன் தண்ணியை திறந்து விட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம இந்த வெளியே வர முடியாது. அந்த நிலைமை தான் நீண்ட காலம் இருந்திருது. ஆக இரண்டிற்கும் புதிய மேம்பாலம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் டிஆர்டிஓவில் இந்த மாவட்டத்திற்கு 150 கோடி ரூபாயில் தார் சாலைகள் அமைக்கின்ற திட்டம் அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் மாவட்டம் முழுவதும் நெடுஞ்சாலைத்துறையில் அத்தனை சாலைகளும், இதை இந்த மைக் நான் பேசுறது நிறைய எதிர்கட்சிக்காரன் கூட கேட்டுட்டு இருப்பீங்க. யாராவது ஒருவர் நாளை மறுநாள் கூட எங்களை கேள்வி கேளுங்கள். இந்த மாவட்டத்தில் ஒரே ஒரு சாலை மேடு பள்ளமாகவோ குண்டும் குழியுமோ ஒரு சாலை இருந்தால் நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இப்படி எண்ணற்ற திட்டங்களை, இதற்கு அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் 1500 பேருக்கு ஒரே நேரத்தில் 3 சக்கர வாகனம், செல்போன், இது போன்ற உபகரணங்கள் எல்லாம் வழங்கப்படுகின்றது. அதே மாதிரி வேலை வாய்ப்பு முகாம், தொடர்ந்து எண்ணற்ற திட்டங்களை தருகின்ற ஒரே அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் தான். நம் மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்பு அமைச்சர் தமிழகத்திலே முதல் மாவட்டமாக நம் மாவட்டத்தை கொண்டு செல்வதற்காக அத்தனை பணிகளும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் என்று கேட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.